வணக்க மக்களே, வாழ்க வளமுடன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கட்டும். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாசம் உள்ள மனைவி கணவன் யாருக்கு அமைவார்கள் ஜாதகப்படி ஒரு கட்டத்தை வச்சு நம்மளே தெரிஞ்சுக்கிறலாம். இப்போ ஆணாக இருந்தால் உங்கள் லக்கணத்தை வச்சு 7ஆம் இடம் அதிபதியை வச்சு 7ஆம் இட அதிபதி யாரோட சேர்ந்திருக்காங்க அப்படின்னு வச்சு ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறலாம். நமக்கு இப்படிப்பட்டவர் தான் வருவார், இப்படிப்பட்ட மனைவிதான் அமையும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, அப்படி உங்களுக்கு பாசம் இல்லாத ஒரு கணவர் வரப்போறாரு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? சரி, அப்படி அமைஞ்சிருச்சுங்க. நான் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி அது மாதிரி தான் இருக்கு, அன்பு இல்லாம இருக்கு, நம்ம சொல்றதை கேட்கறது கிடையாது, எதுவும் சொல்றது கிடையாதுனாலும் அதற்கும் வழிமுறைகள் இருக்கு. ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ நீங்க முழுமையா பாருங்க. அதற்கு முன்பாக நம்ம வீடியோ நீங்க முதல்ல பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க உறவினர்கள் நண்பர்களுக்கு யாராவது திருமணமாக இருக்கிறாங்கன்னா முன்னாடியே அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. கண்டிப்பா ஒரு நல்ல விஷயம் 4 பேருக்கு போகும்போது நல்லது நடக்கட்டுமே. என்ன சொல்றீங்க? இப்போ ஒரு ராசி கட்டம் இப்படிதான் இருக்கும். இதுல 9 கிரகங்கள் மாந்தியோடு சேர்த்து 10 கிரகங்கள் வரும். இது நம்ம ராசியை மட்டும்தான் நம்ம போட்டிருக்கோம். தலைப்பு என்ன அப்படின்னா, பாசம் உள்ள மனைவி அல்லது கணவன் யாருக்கு அமைவார்கள். ஏன்னா கணவன் மனைவி அமைவதெல்லாம் ஒருவருக்கு கடவுள் கொடுத்த பெரிய வரப்பிரசாதம் தான். அந்த 7ஆம் இடம் கர்மாவை பொறுத்து அது உங்களுக்கு அமையும். இப்ப நல்லா போயிட்டு இருக்கும் வாழ்க்கை, திடீர்னு திருமணத்துக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கை மாறும், பிரச்சனைகள் உருவாகும். சிலருக்கு பிரச்சனையா இருக்கும், ஒரு மனைவியோ கணவனோ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வாழ்க்கை சிறப்பா இருக்கும். இப்படி எத்தனையோ பேருக்கு ஏற்றம் இறக்கத்தை தந்து கொண்டு இருக்கக்கூடியது, உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடியது உங்களுக்கு திருமணம் தாங்க. அப்படி திருமண வாழ்க்கையை குறிக்கக்கூடிய, நீங்களே கணித்து பார்க்கக்கூடிய, உங்களுக்கு முன்கூட்டியே நீங்க பிளான் பண்ணிடலாம், நம்மளுடைய கணவர் இப்படித்தான் குணம் இருக்கும், இப்படிப்பட்டவர் தான், இவரை சரியாக இருந்தால் ஒன்றும் தேவையில்லை, இவருக்கு இப்படி இருக்க நம்ம என்ன செய்யலாம், அதை மாற்றிக்கொள்வதற்கு வழிமுறையும் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், இப்படி 12 ராசிகள் ஒரு கட்டத்துல இருக்கும். இந்த கட்டத்துல தான் எந்த ராசி கட்டமோ லக்கண கட்டத்துல நீங்க பிறப்பீங்க. உதாரணத்துக்கு நான் கும்பம் லக்கணத்தை எடுத்துக்கிறேன். இப்படி போட்டிருக்குங்க லக்கணம், ஒரு லா போட்டிருக்கும், ஒரு கோடு ஒன்று போட்டிருப்பாங்க. இதுதான் லக்கணம். உங்களுடைய லக்கணத்தை நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கிறணும். இப்போ இதுல திருமண தடை இருக்கிறவங்களுக்கு நான் சொல்ல போறேன், திருமணமாகி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் சொல்ல போறேன். இப்போ உங்களுடைய லக்னாதிபதி யாரு அப்படின்னா சனி பகவான், கும்பத்துக்கு அதிபதி சனி பகவான். சரி, இந்த இடத்துல செவ்வாய் இருக்கார் உங்க ஜாதகத்துல. நீங்க பொதுவா எந்த லக்கணம் வேணுமாலும் எடுத்துக்கலாம். நான் இப்ப கும்ப லக்கணத்துக்கு சொல்றேன். செவ்வாய் இந்த இடத்துல இருக்கார் உங்களுடைய லக்கணம், மற்ற கிரகங்கள் எங்க வேணுமாலும் இருக்கட்டும். இதுல குரு பகவானுடைய பார்வை இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்ப சப்போஸ் இப்ப குரு பகவான் இங்க இருக்காருன்னு வச்சுக்கிறீங்களா, நம்ம குரு அப்புறம் கொண்டு வரும் 5வது பார்வை, 7வது பார்வை, 9வது பார்வையாக பார்க்கப்பட்டால் நான் சொல்வதற்கு பரிகாரங்கள் வேகமா வேலை செய்யும். இப்ப செவ்வாய் இந்த இடத்துல இருக்காருங்க. எந்தெந்த கிரகங்கள் 7ஆம் இடத்துல இருந்தால் உங்க கணவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்ப செவ்வாய் 7ல இருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக உங்களிடத்தில் வீம்பு பேசக்கூடியவராக இருப்பார். உங்களுடைய சொல்லை மதிக்காதவனும் அவர் சொல்றத நீங்க கேட்கணும் அப்படிங்கிற ஒரு கெத்து காட்டக்கூடிய ஒரு கணவனாகவோ, இல்ல மனைவியுடைய ஜாதகமாக கணவன், கணவனுடைய ஜாதகமாக தான் மனைவியாக எடுத்துக்கிற வேணும். ஆண் பெண் 2 பேருக்குமே சேர்ந்த மாதிரி நம்ம வீடியோ கொடுக்குறோம் இல்லையா? அப்ப இந்த செவ்வாய் இருக்கும்போது அங்க உங்களுடைய துணையாக வரக்கூடிய லைஃப் பார்ட்னர் கொஞ்சம் கோபக்காரராக இருப்பார், முன்கோபியாக இருப்பார். அவர் எடுக்கிறதா முடிவு அப்படின்னு சொல்லக்கூடிய தருணம் உருவாகுங்க. சரி, என்னுடைய ஜாதகத்துல இப்படி இருக்க, நான் என்ன செய்யறது? எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமையில முருகப்பெருமானுக்காக 7 வாரங்கள் விரதங்கள் இருக்கணும். அதாவது அரிசி உணவு எடுத்துக்கிற வேணாம், மற்றது கோதுமை, சப்பாத்தி, தோசை, இந்த மாதிரி பழங்கள் இப்படி எடுத்துக்கிட்டு ஒரு 7 வாரம்
ஒரு வாரம் உங்களால பண்ண முடியாது, 7 வாரம் எப்படியாவது நீங்க பண்ணிட்டு 7வது வாரம் முருகப்பெருமானுக்கு வஸ்திரம் வாங்கி கொடுத்து ஒரு சக்கரை பொங்கலோ பாயாசமோ நிவேதானம் கொடுத்து பூ மாலையெல்லாம் போட்டு ஒரு பாலாபிஷேகம் பண்ணி சங்கல்பம் பண்ணிடுங்க 7வது கடைசி வாரம். அப்போ நீங்க திருமணத்துக்கு பிறகு இது போல அந்த உக்கிரத்தன்மை, உங்களுடைய கணவருடைய உக்கிரத்தன்மை குறையும். ஏன்னா உங்க ஜாதகத்தை தான் நீங்க பார்த்து உங்களுடைய கணவர் எப்படிப்பட்டவங்க நீங்க பார்த்துருக்க மாதிரி லைஃப் பார்ட்னர், ஆனா முன்கூட்டியே நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்ப இங்க செவ்வாய் இல்லைன்னு வச்சுக்கிறோங்க, இந்த இடத்துல ராகு இருக்கு. இப்ப ராகு இருந்தாலும் இங்க கேது வந்துடும், இல்ல கேது இருந்தா ராகு வந்துடும். இப்படி நம்ம எது ராகோ கேதோ யாராக இருந்தாலும் சரி, இந்த இடத்துல இருக்கும்போது பாசத்துடைய தன்மை கம்மியாக இருக்கும். இப்ப நீங்க சாப்பிட்டுட்டு இருப்பீங்க, உங்களுக்கு தாகம் ஏற்படுது, தண்ணி வேணும். நீங்க கணவனாக இருந்தா மனைவி கிட்ட தண்ணின்னு கேட்டா அசால்ட்டா கொடுக்கலாம், நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா? அதுபோல செயல்பாடுகளை கொடுக்கும், அதை கோபத்தை வர வைக்கும். இப்போ ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் இருக்கு அப்படின்னா கணவருக்கு அந்த பெண் நடந்துக்கிறத பொறுத்து கோபம் வரும். நம்ம சொல்றதுக்கெல்லாம் எதுவுமே நடக்க மாட்டேங்குது, நமக்கு செவி சாட்சி கேட்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு கோபங்கள் வர்றதுனால இதனால சண்டைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனைவிக்கும் இருந்தாலும் கணவனுக்கு இருந்தாலும் இதான். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்க ஜாதகத்துல இப்படி இருக்கு அப்படின்னா இது ராகுக்கு எது தோஷத்துல தான் வரும். அப்போ நீங்க என்ன பண்ணணும், ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு 7 வாரம் வெள்ளிக்கிழமை 7 வாரம் விரதங்கள் இருந்து விளக்கு ஏற்றி தாளம்பு குங்குமத்தால உங்களுடைய பெயருக்கு சங்கல்பம் செய்து கொள்ளுங்கள். 7வது வாரம் அந்த அம்மனுக்கு, சின்ன அம்மனா இருந்தா அதுக்கு ஒரு பாவாடை வாங்கி கொடுக்கலாம், பெரிய அம்மனா இருந்தா புடவை வாங்கி கொடுக்கலாம். சரி, இப்ப நம்ம செவ்வாய் பிளஸ் ராகு கேதம் மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோல இன்னும் மற்ற கிரகங்களை பத்தி நம்ம பார்க்கலாம். ஏன்னா நம்ம வீடியோ பெருசா போட்டோம் அப்படின்னு லென்த்தா போகும். அதனால நம்ம ஒரு 7 நிமிஷம் ஒரு 8 நிமிஷத்துக்குள்ள ஒரு வீடியோ போடுவோம். இதை நம்ம தினமும் கொடுப்போம். கண்டிப்பா நம்ம வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ நீங்க பார்க்கணும் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டா தான் நம்ம வீடியோ அடிக்கடி உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக இதனுடைய தொடர்ச்சியை நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.